ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். உங்களுக்கே உங்க அம்மா அந்த ஜீவானந்தத்தோட இருந்தது பிடிக்கல தானே? ஆமாவா இல்லையா? அந்த நேரத்தில் எனக்கு புரியல. அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க கொடைக்கானலுக்கு போய் உங்க அம்மா கூட சண்டை போட்டு அவங்கள கூப்பிட்டீங்க, சரியா இல்லையா? அந்த ஜீவானந்தத்தோட இங்க வந்து இந்த வீட்டுல வாழ்றது உனக்கு சந்தோஷமா? உன் வயசுல இருந்து நீ பாக்குற பார்வை வேறடா. என் வயசுல இருந்து நான் வாழ்க்கை கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் வேற. எனக்கு கிளாஸ் எடுக்காதம்மா நீ. இப்போ என் கூட வர முடியுமா முடியாதா? இல்ல தர்ஷா, என்னால அங்க வர முடியாது. ஆமா, போய் சண்டை போட்டேன். உங்க அம்மா வரேன்னு ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல யுவர் ஆனர், பெத்த குழந்தைங்களுக்காக வாழ்ற அம்மாக்கள் எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. ஆனா தம் பையனுக்கு பிடிக்காம இருந்தோம், தன்னோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சுயநலமா யோசிச்சு அந்த ஈஸ்வரி கொடைக்கானல்ல போய் தங்கியிருக்காங்க. சார், நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். தம்பி, நான் உங்க அம்மா மேல எந்த தப்பும் சொல்லல. அவங்கள அந்த நிலைமைக்கு வற்புறுத்தினது அந்த ஜீவானந்தம் தான். இதை நீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா? சார், அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள், அவ்வளவுதான் சார். சரி, அந்த விஷயத்தை விடுங்க. உங்க அப்பா உங்க விருப்பத்தை கேட்டு தானே உங்க கல்யாணத்தை முடிவு பண்ணாரு? ஆமா சார். ஆனா அதுக்கப்புறம் நான் அப்புறம் எதுக்கு இந்த ஜனனி கும்பலோட சேர்ந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணீங்க? அவங்களுக்கு வன்மம், குணசேகரன் தோக்கணுங்கிற நோக்கம். அதுக்காக இந்த பையனை பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க பக்கம் இழுத்துருக்காங்க. சார், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி கோர்ட் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் பேசுங்க. இவங்களோட வன்மத்தோட ஆழத்தை புரிய வைக்கிறதுக்காக சொன்ன யுவர் ஆனர். சார், ஆதாரத்தை வச்சு மட்டும் பேசுங்க.